ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு பிகினர் டெவலப்பராக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு சைடில் வந்து ஃபேஷன் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஆன்லைனில் சின்னதாக ஒரு க்ளோதிங் பிராண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறீங்க. அண்ட் அந்த க்ளோதிங் பிராண்டுக்கான வெப்சைட்டை நீங்களே டெவலப் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் டிசைட் பண்ண மாதிரியே அந்த வெப்சைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணியும் முடிச்சிட்டிங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த வெப்சைட்டை நீங்கள் இதுவரையும் உங்களோட லோக்கல் சிஸ்டமில் மட்டும்தான் ரன் பண்ணி பார்த்துருக்கீங்க. மீனிங் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் பண்ணியிருக்கீங்க. அதை இன்டர்நெட்டில் இதுவரையும் லைவ் பண்ணவே இல்லை. பட் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கான ரீசனே அந்த வெப்சைட்டை எல்லா பீப்புள்னாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்டர்நெட்டில் வந்து www.puma.com சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து அந்த சர்ச் பண்ணுற எண்ட் யூசருக்கு வந்து ஆக்சசிபிளாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வருது. நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் இல்லை UX UI டிசைனர் இல்லை SaaS பில்டர் இல்லை ஒரு AI இன்ஜினியர் இல்லை someone who wants to have a website for your business அப்படின்னா தென் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப் ஹோஸ்டிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதியில் ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்டாக மாறிடுச்சு. ஸோ வெப் ஹோஸ்டிங்னா என்ன, அதில் மேஜராக வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் வெப் ஹோஸ்டிங், வெப் ஹோஸ்டிங்னா என்ன, அதுலேருந்தே நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வெப்சைட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வெப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்டர்நெட்டில் லைவ் பண்ணுறதுக்காக சர்வரில் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுப்போம். ஸோ தட் நம்மளோட வெப் ஃபைல்ஸை அந்த ஸ்பேஸில் போட்டு வச்சுக்கிறது மூலிமா இன்டர்நெட் இருக்க யார் வேணால் அந்த வெப்சைட்டோட நேமை சர்ச் பண்ணி அதை வந்து பார்த்துக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஒரு அவுட்லைனாக வெப் ஹோஸ்டிங். அதாவது நம்மளோட வெப் ஃபைல்ஸை இன்டர்நெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக சர்வரில் ஒரு ஸ்பேஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுப்போம். ஸோ தட் நம்மளோட ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி எல்லாருனாலையும் அதை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடிகிற மாதிரி மாற்றுவோம். இதுதான் வந்து வெப் ஹோஸ்டிங் ஒரு அவுட்லைனாக. இப்போ இதில் நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் வரலாம், எதுக்காக சர்வரில் வந்து நான் ஒரு ஸ்பேஸ் ரெண்ட்டுக்கு எடுக்கணும், நானே வந்து ஒரு சர்வர் பில்ட் பண்ணக்கூடாதா, நானே ஒரு சர்வர் வந்து வாங்கிக்கூடாதான்னு கேட்கலாம். அஃப்கோர்ஸ் யூ கேன் பில்ட் யுவர் ஓன் சர்வர், யூ கேன் பை யுவர் ஓன் சர்வர். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வரும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு சர்வர் பில்ட் பண்ணுறீங்க இல்லை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஹார்ட்வேர்ஸுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். லைக் வந்து அதுக்கு ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க, ரேம் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், பவர் சப்ளை இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட்வேருக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் அதை 24/7 ரன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். அண்ட் அதுக்கு வந்து ஒரு கூலிங் சிஸ்டம் வேறு வைக்கணும் ஒரு சர்வர் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் IP வாங்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து அதில் வரும். ஸோ இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் டு ஓன் அ சர்வர். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சர்வரை வாங்குறதுக்கு பதிலாக எனக்கு வந்து என்னோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணால் போதும், அதுக்கு எனக்கு ஒரு சின்ன இடம் வேணும். ஸோ தட் நான் சர்வரை வாங்குறதுக்கு பதிலாக அதில் ஒரு ஸ்பேஸை மட்டும் நான் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் தான் வந்து வெப் ஹோஸ்டிங். இப்போ இதில் இன்னொரு டவுட் வரலாம், இப்போது சர்வரில் ஒரு ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது ஓகே, பட் அதை நான் எப்படி எடுப்பேன், யாரை போய் நான் கான்டாக்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்ககிட்ட சர்வர் இந்த ஹோஸ்டிங் சர்வீஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து அவைலபிளாக இருக்கும். நம்மளோட பிளான் என்ன, இப்போ என்னோட க்ளோதிங் பிராண்ட் வந்து நான் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், 1 இயர் வந்து நான் இதை பண்ண போகிறேன், இல்லை வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்மளோட நீட் என்னவோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹோஸ்டிங் பிளானை சூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை நம்மளால் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து வெப் ஹோஸ்டிங் அண்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர். இப்போ ஹோஸ்டிங் ப்ரொவைடருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் ஹோஸ்டிங்கர் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்குள்ளார வருவாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் ஹோஸ்டிங்கரில் லிமிட்டட் டைம் டீல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட மோஸ்ட் பாப்புலர் பிளானான KVM2 பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அவங்களோட வெப்சைட்குள்ளார வந்தீங்க அப்படின்னா நமக்கு KVM2 பிளானில் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, நமக்கு 2 விர்ச்சுவல் CPU கோர்ஸும் 8GB ரேமும் 100GBக்கான டிஸ்க் ஸ்பேஸும் 8TBக்கான பேண்ட்வித்தும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த KVM2 பிளானில். ஸோ நான் சூஸ் பிளான் கொடுத்து அவங்களோட பிளானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிளான் வந்து 12 மந்த்ஸ்க்கான பிளான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ டொமைனும் அண்ட் 1 இயருக்கான சர்வீஸும் நமக்கு கிடைக்கும். நான் இப்போதைக்கு அந்த டெய்லி ஆட்டோ பேக்கப் வந்து வேணான்னு சொல்லி விட்டுறேன். சர்வர் லொக்கேஷனில் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் OSல வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளைன் OSல Ubuntu செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் நான் வந்து Ubuntu செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆர்டர் சம்மரியில் ARAVI10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டோட இந்த VPS பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நான் கண்டினியூ கொடுத்து என்னோட பில்லிங் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறமா என்னோட பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்து இந்த VPS பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இந்த VPSஐ யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை நான் லைவாக ஹோஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அதை டீட்டெயிலாக கவர் பண்ணி ஒரு வீடியோவும் ஆல்ரெடி இந்த சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கார்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து பயங்கர ஒர்த்தாக இருக்கும்.
ஸோ வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெப் ஹோஸ்டிங்னா நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. இதில் வந்து மேஜராக வந்து ஒரு 4 டைப்ஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா? அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷேர்டு ஹோஸ்டிங், அப்புறம் விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் ஹோஸ்டிங், தென் வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங், தென் லாஸ்ட்டாக வந்து கிளவுட் ஹோஸ்டிங். இந்த 4 மேஜரான ஹோஸ்டிங் தான் வந்து வெப் ஹோஸ்டிங்குள்ளார வரும். இப்போ இது ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷேர்டு ஹோஸ்டிங். இப்போ ஷேர்டு ஹோஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிங்கிள் ஃபிசிக்கல் சர்வரில் மல்டிபிள் வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லைக் வெப் ஹோஸ்டிங்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு சர்வரில் ஒரு ஸ்பேஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறதா வந்து வெப் ஹோஸ்டிங் பார்த்தோம். அப்படி பார்க்குறப்போ ஒரு ஸ்பேஸை நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். பட் சர்வரில் மீதி இருக்க ஸ்பேஸ் எல்லாமே சும்மா தானே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஷேர்டு ஹோஸ்டிங் வேணுமோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்பேஸை வந்து கொடுத்துருவாங்க. அந்த சர்வரில் எவ்வளோ மிச்சம் இருக்கோ, எவ்வளோ வந்து கொடுக்க முடியுமோ எல்லாருக்கும் வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்மள மாதிரியே நிறைய யூசர்ஸ் வந்து அந்த சர்வரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம், இப்போ நம்மளும் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம், இப்போ இன்னொருத்தவங்க வாங்கியிருக்காங்க அவங்களும் வந்து அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சிங்கிள் சர்வர், இதுக்கு பேர் தான் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங். நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இப்போ இதுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் அனாலஜி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பில்டிங், ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளார நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து பை பண்ணுறீங்க. அண்ட் அந்த ஃப்ளாட்டை நீங்கள் மட்டும் பை பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து வந்து பை பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க. அண்ட் அந்த ஃப்ளாட்டை நீங்கள் சிங்கிளாக வாங்காமல் 4 பேர் வந்து சேர்ந்து வாங்குறீங்க. இதுதான் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங்கான ஒரு அனாலஜி. இப்போ நான் இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த அனாலஜி வந்து நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஷேர்டு ஹோஸ்டிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டை வந்து 4 பேர் சேர்ந்து வாங்குறோம் அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு அங்கே பே பண்ணுற அமௌண்ட் வந்து 4ஆக டிவைட் ஆகிடும். ஒரு ஃப்ளாட்கான மொத்த அமௌண்ட்டும் இங்கே நம்ம பே பண்ண போகிறதில்ல. ஸோ கம்பேரிட்டிவ்லி இருக்கிறதுலே ரொம்ப சீப்பஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஹோஸ்டிங் சர்வீஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேர்டு ஹோஸ்டிங் தான். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 4 பேர் சேர்ந்து நம்ம ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அவங்களுக்கும் அந்த ரிசோர்ஸ் வந்து ஷேர் ஆகும். ஸோ தட் இப்போ வீட்டில் வந்து ஒரு தண்ணி இருக்குது, ஒரு 30 லிட்டர் இருக்குது அப்படின்னா அந்த 30 லிட்டர் உங்களுக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஷேர்டு ரிசோர்ஸஸ் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போது ஒருத்தரோட வெப்சைட் வந்து திடீர்னு டிராஃபிக் ஸ்பைக் ஆகுது அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ரிசோர்ஸஸ் வந்து ஷேர்டு ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி ப்ராப்ளமே வரும். இப்போ உங்கள் ஃப்ளாட்டில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு கீயை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கீயை எடுத்துகிட்டு வந்து யாரோ போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பொருள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒருத்தரோட வெப்சைட்டோ இல்லை ஒருத்தரோட ஒரு ப்ராடக்ட்டோ வந்து இங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா there are lot of chances vulnerabilities to affect your website too. ஸோ இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளமே இந்த ஷேர்டு ஹோஸ்டிங்குள்ளார வரும். ஸோ செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது, லிமிடெட் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது, அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோலும் உங்கள் கையில் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து விபிஎஸ், விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் ஹோஸ்டிங். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருப்பீங்க. அண்ட் அதுக்குள்ளார விர்ச்சுவலைசேஷன் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் வந்து இந்த விபிஎஸ்குள்ளாரையுமே வரும். எனக்கு தெரில எவ்வளோ பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பிடிக்கும்னு எனக்கு தெரில. பட் பர்சனலாக என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் சப்ஜெக்ட்டுமே. ஸோ இந்த விபிஎஸ் வந்து எப்படி இந்த விர்ச்சுவலைசேஷன் கான்செப்டை கொண்டு வருது அப்படின்னா, நம்ம ஷேர்டு ஹோஸ்டிங்லாம் என்ன பார்த்தோம், ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும், அந்த சர்வரில் இருக்க ஸ்பேஸை நிறைய பீப்புள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங்காக பார்த்தோம் இல்லையா? இங்கே விபிஎஸ்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சிங்கிள் ஃபிசிக்கல் சர்வர் தான். பட் அந்த சர்வரில் இருக்க ஸ்பேஸை அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த சிங்கிள் ஃபிசிக்கல் சர்வரை இந்த விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் மூலயமா மல்டிபிள் விர்ச்சுவல் சர்வர்ஸாக வந்து டிவைட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 90 GB ரேமில் வந்து ஒரு சர்வர் இருக்குது அண்ட் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 1000 இருக்குது அப்படின்னா, இப்போ நான் அதை வந்து 3 சர்வர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், விர்ச்சுவல் சர்வர்ஸாக. எப்படி அப்படின்னா, அதோட ரேமை வந்து 30 மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டோரேஜுமே அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சர்வருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபிசிக்கல் சர்வரை மல்டிபிள் ஐசோலேட்டட் விர்ச்சுவல் சர்வர்ஸாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து விபிஎஸ். இப்போ நம்ம முன்ன பார்த்த அனாலஜி படி ஒரு ஃப்ளாட்டை வந்து 4 பேர் வந்து பை பண்ணிடணும் இல்லையா? பட் இங்கே அந்த 4 பேர் பை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஆளாக ஒரு ஃப்ளாட்டை வந்து பை பண்ணிடுவோம். ஸோ இங்கே அப்படி பார்க்கும்போது நமக்கு காஸ்ட் வந்து மொத்த காஸ்ட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதோட அட்வான்டேஜுக்கு நம்ம பே பண்ணுறது வந்து ஒர்த்தாக இருக்கும். இப்போ அங்கே நம்ம என்ன பார்த்தோம், செக்யூரிட்டி இஷ்யூஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸும் இங்கே வராது. ஏன்னா வந்து நீங்கள் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ மொத்த கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து வராது. ஏன்னா முன்ன ஷேர்டு ஹோஸ்டிங்கை பொறுத்த வரையும் ஒரு வெப்சைட் வந்து டிராஃபிக் ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும் இல்லையா? பட் இங்கே அந்த பிரச்சனை
பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து நம்மளோட விபிஎஸ்குள்ளார வச்சுருக்கோம் அண்ட் எதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணணுன்ற மாதிரி எல்லாமே வந்து நம்மளாலே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸுமே இந்த விபிஎஸ்குள்ளார வந்து வராது. அண்ட் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே இந்த விபிஎஸ் நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஏஐ இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே இந்த விபிஎஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி நீங்கள் விபிஎஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கரோட விபிஎஸ் பிளானை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அரவி 10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டோட இந்த பிளானை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங். இங்கே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஒரு சர்வர் இருந்துச்சு, அதில் ஒரு ஸ்பேஸை மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு சர்வர் இருந்துச்சு, அதை வந்து மல்டிபிள் விர்ச்சுவல் சர்வர்ஸாக வச்சுருந்தாங்க, அதுலேருந்து ஒரு சர்வரை வந்து வாங்கிக்கிட்டோம். இப்போ மூணாவதாக இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு என்டையர் சர்வரையுமே நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருவோம். ஸோ நம்மளோட அனாலஜி படி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் இருந்துச்சு, 4 பேர் சேர்ந்து வாங்கினோம் அண்ட் அந்த ஒரு ஃப்ளாட்டை ஒருத்தர் மட்டும் பை பண்ணோம். தென் இப்போது அந்த மல்டிபிள் ஃப்ளாட் இருக்க ஒரு மொத்த அப்பார்ட்மெண்ட்டே நம்ம வாங்குற கணக்கு தான் இந்த டெடிகேட்டட் ஹோஸ்டிங். ஸோ அப்படி வாங்குறப்போ ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் இட்ஸ் வெரி 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 எக்ஸ்பென்சிவ். அந்த கம்பேர்ட் டு அதர் 2 ஹோஸ்டிங் சர்வீஸ் டெடிகேட்டட் ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அண்ட் இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சர்வர் நாலேஜும் கொஞ்சம் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த சர்வரை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி. அண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டையர் சர்வரே நீங்கள் ஓன் பண்ணுற ரீசன்னால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி நோ ஷேரிங். நீங்கள் இங்கே எந்த ஒரு ரிசோர்ஸையும் வந்து மற்றவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸுமே இங்கே இருக்காது அன்லெஸ் யூ ஹேவ் த நாலேஜ் ஆஃப் சர்வர் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ்மே இங்கே வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங். இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கே, அப்போ யார் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் இருக்காங்க, ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஒரு மிட் லெவல் கம்பெனி அப்படின்னா அவங்க வந்து இந்த டெடிகேட்டட் ஹோஸ்டிங் சர்வீஸ் வந்து பை பண்ணிப்பாங்க. ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் வரும். இன்னும் வந்து பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஆப்வியஸாக அவங்களோட ஓன் சர்வீஸ் தான் வந்து வச்சிருக்க போகிறாங்க. ஸோ அதுவுமே வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங் கணக்கில் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல் ஹோஸ்டிங் சர்வீஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து கிளவுட் ஹோஸ்டிங். இந்த கிளவுட் ஹோஸ்டிங் தான் இப்போ இருக்க ஒரு மாடர்ன் ஹோஸ்டிங் சர்வீஸ். அண்ட் இந்த கிளவுட் ஹோஸ்டிங் வந்து மற்ற 3 ஹோஸ்டிங் சர்வீஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே சிங்கிள் ஃபிசிக்கல் சர்வர் தானே. பட் இந்த கிளவுட் ஹோஸ்டிங்குள்ளார மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து இந்த கிளவுட் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்வர் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு சர்வர் மூலமா நம்மளோட ப்ராடக்ட் வந்து கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இதுதான் கிளவுட் ஹோஸ்டிங். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஸ் யூ கோ மாடலில் ஒர்க் ஆகிற ஒரு சர்வீஸ். நமக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவையோ அந்த அளவுக்கான ரிசோர்ஸ் வந்து நம்மளால் வந்து பே பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்கேலபிலிட்டியும் இந்த கிளவுட் ஹோஸ்டிங்கோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நம்ம சிமிலராக டெடிகேட்டட் ஹோஸ்டிங்கில் என்ன பார்த்தோம், எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் நாலேஜ் தேவைன்னு சொன்னோம் இல்லையா சர்வர் சைடு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும், எக்ஸ்பென்சிவ். அதுதான் வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இதுவுமே ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் தான் அமேசானோட AWS, மைக்ரோசாஃப்ட் ஆஷூர் அண்ட் வேறு என்ன இருக்குது கூகுளோட க்ளவுட் சர்வீஸ். இதெல்லாமே வந்து இந்த க்ளவுட் ஹோஸ்டிங்கான எக்ஸாம்பிள். அண்ட் நம்மளோட அனாலஜி படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஒரு என்டையர் அப்பார்ட்மெண்ட்டை நம்ம ஓன் பண்ணுற மாதிரி பார்த்தோம் இல்லையா. இந்த க்ளவுட் ஹோஸ்டிங்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் மல்டிபிள் சிட்டிஸில் மல்டிபிள் அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஓன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து க்ளவுட் ஹோஸ்டிங்கான அனாலஜி. ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து வெப் ஹோஸ்டிங் பற்றின கிளியர் கட் நாலேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து N9 வச்சு ஒரு சூப்பர் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து அந்த வீடியோ தான் இந்த சேனலில் வரும். மறக்காமல் அந்த வீடியோவும் வந்து வாட்ச் பண்ணிடுங்க. ஸோ அந்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரையும் until then signing off, this is Aravan and do inspire.